மக்கா போனதுக்கப்புறம் அல்லாஹ்வுடைய ஒரு 8 வருஷம் கழிச்சு செஞ்சாங்க. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படியே திரும்பி மக்காவுடைய வெற்றி வரும்பொழுது வஹ்ஷி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். பாருங்கள், நீங்கள் 5-6 வருஷம் ஆயாச்சு, ஆனப்புறம் கூட இஸ்லாத்தை ஏற்று மதினாவுக்கு வஹ்ஷி அவர்கள் வரும்பொழுது ஃபலம்மா ராஅனி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹ்ஷி அவர்களை பார்க்குறார்கள். பார்த்த உடனே கேட்டாங்க, கால அந்த வஹ்ஷி, நீ தானே வஹ்ஷி என்பவன் என்று கேட்குறாங்க. குல்து, நான் சொன்னேன், ஆமாம் நான் தான் வஹ்ஷி. அப்போ அல்லாஹ் சொன்னாங்க, அந்த கத்தல்த ஹம்சா, நீ தானே ஹம்சாவை கொன்றாய் என்று அல்லாஹ் கேட்டாங்க. குல்துக்கு அது காணமினல் அம்ரி மா பலக்க, என்ன செய்தி உங்களுக்கு கிடைத்ததோ அது உண்மைதான், நான் தான் அவங்கள வீழ்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூர் பாருங்கள், ஃபஹல் தஸ்ததி ஓ ஐ துகையிப வஜஹக அன்னி, என்னை விட்டு உன்னுடைய முகத்தை உங்களால் மறைச்சு கொள்ள முடியுமா? உங்களை பார்த்தா என்னுடைய சிறிய தந்தை ஹம்சாவுடைய நினைப்பு எனக்கு என்ன செய்யுது, ஹம்சாவுடைய நினைப்பு எனக்கு வருது. இறந்தாலும் கூட அவன் பாசத்தின் காரணத்தினால அவங்களுடைய நினைப்பு எனக்கு வருது. கொஞ்சம் உங்களால் நீங்கள் என் சபையில் வந்து நிற்கும் பொழுது இஸ்லாத்தை வந்துட்டீங்கலாம் சரிதான், உங்களுடைய முகத்தை கொஞ்சம் மறைச்சு நில்லுங்களேன், என்னை காட்டாமல் நில்லுங்களேன், நான் பார்த்தா அந்த நினைவு எனக்கு வருகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற அளவுக்கு என்ன செய்யப்படுகிறது. அந்த ஹம்சாவுடைய வீழ்த்துதல் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.